இன்றைக்கி நம்ம பால்கனி கார்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பால்கனி கார்டன் வைக்கிறதுனால முக்கியமாக நம்மளுக்கு ஏர் பியூரிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச பிளான்ட்ஸ்லாம் நம்ம உள்ளே க்ரோ பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே பால்கனி ஏரியாவில் நம்ம துளசி வைக்கலாம், மணி பிளான்ட் வைக்கலாம், ஆலோவேரா பிளான்ட் வைக்கலாம், அரிக்கா பாம், இந்த மாதிரி நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் கூட நம்ம அங்கே வைக்கலாம். வெற்றிலை செடி வைக்கலாம், கற்பூரவள்ளி வைக்கலாம். எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ நம்ம எல்லாமே அங்கே வைக்கலாம். இது ரப்பர் பிளான்ட். பக்கத்தில் ஒரு சின்ன பாட்டில் நான் மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தேன். நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளவரிங் பிளான்ட் வேணுமோ ரோஸ் செடி வைக்கலாம். மன நிம்மதியாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கார்டன் வைக்கிறதுனால. ஒரு கரெக்டான பிளான்ட்டு சன்லைட்டோடைய அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் அங்கே வைக்கலாம். ஹேங்கிங் பாட் இருந்துச்சுன்னா வைக்கலாம். ஒரு சிறிய இடமா இருந்தாலும் பரவாயில்ல, வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்க மாதிரி நீங்கள் வரிசையாக நிறைய செடி வைக்கலாம். லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வைக்கலாம். வாட்டர் நீங்கள் அதோடைய மண்ணோடைய ஈரப்பதத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் வைங்க. இது ஜிசி பிளான்ட். நான் ஒரு சின்ன இதாக வாங்கியிருந்தேன். அதுலேருந்து குட்டியாக கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம ஒரு பெரிய பாட்டில் வச்சோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ்லாம் செடியும் ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ். நம்ம அதோடைய ட்ரைனஸ்க்கு ஏற்ற மாதிரி மண்ணோடைய ஈரப்பதம் பார்த்து நம்ம தண்ணி ஊற்றினா போதும். புதுசாக கிளைகள் நிறைய நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா காலை வெயில் நல்லா வரும். ஒரு 10 o'clock வரைக்குமே நல்ல வெயில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிழல் இருக்கும். நம்ம பால்கனியில் இந்த மாதிரி பிளான்ட்லாம் வைக்கும்போது அணில் வரும். அது மண்ணெல்லாம் பாட்டில் இருக்க சாயிலெலாம் நல்லா கிளறி விட்டுரும். பால்கனி கார்டன் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு அது என்கரேஜ் பண்ணும். இந்த ரப்பர் பிளான்ட் நான் ரொம்ப சின்னதாக வாங்கினேன். அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வளர வளர நல்லா பெரிய பெரிய லீவ்ஸாக அது நம்மளுக்கு வருது. நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது. நான் ஒரு சின்ன பாட்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதை மாற்றி ஒரு பெரிய பாட்டில் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளருது. நான் காமிக்கிறேன். நம்ம வேணும்னா வீக்லி ஒன்ஸ் நீம் ஆயில் ஸ்ப்ரே நம்ம போடலாம் நம்ம செடிக்கு. அதுவும் ரொம்ப நல்லது. நம்ம மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே கூட வளர்த்துக்கலாம். துளசியாக இருக்கட்டும், வெற்றிலை, கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் பிரண்டை, இந்த செடியெலாம் நம்ம ஒரு பாட்டில் வச்சா அது பாட்டுக்கு வளரும். நம்மளுக்கு வேணுன்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் நல்லா புது புது லீவ்ஸ்லாம் வளருது. லீவ்ஸ்லாம் நல்லா பெரிய லீவ்ஸாக இருக்குது. இந்த லீவ்ஸ்க்காக தான் இந்த பிளான்ட்டை வாங்கினேன். நல்லா ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் மட்டும் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒரு சின்ன டைம் பாஸாக இருக்கும். நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் நம்ம கூட வைக்கலாம். டேபிள் ரோஸ் வைக்கலாம். நிறைய கலர்ஸில் வாங்கி நம்ம அதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது டர்ட்டில் வைன் பிளான்ட். இது நல்லா பசுமையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வைக்கும்போது நம்ம பால்கனி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி கொஞ்சம் விட்டோம்னா நீட்டமாக வளரும், அடர்த்தியாக வளரும். பார்த்திங்கன்னா ரப்பர் பிளான்ட் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நீங்களும் உங்களோட ஸ்பேஸ் சின்னதாக இருந்தாலும் நிறைய செடி உள்ளே வாங்கி வளங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களுக்கு மனசு. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.